வணக்கம். ஜூலை 8ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா ஜூலை 12ஆம் தேதி வெளியாக இருக்குது. ஜூலை 11ஆம் தேதி யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாக இருக்குது. ஜூலை 10ஆம் தேதி சைனாவுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியாக இருக்குது. இந்தியாவுடைய யூனியன் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்படுது? ஜூலை 23ஆம் தேதினு டைம்ஸ் நோனில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்மா செக்டர் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறாங்க? இந்த யூனியன் பட்ஜெட்லேருந்து அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன் வழங்க வேணுன்ற கோரிக்கையை முன் வைத்திருக்கிறாங்க. கார்ப்பரேட் டேக்ஸ் கன்செஷன்ஸ் வழங்க வேணுன்ற கோரிக்கை வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். பேக்கேஜ் ஃபுட் லேபிள்ஸில் நியூட்ரிஷனல் டீட்டெயில்ஸ் இன்னும் பெருசாக தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா முடிவெடுத்திருப்பதாக என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். வரப்போகிற பட்ஜெட்டில் ஆந்திர பிரதேஷில் பிபிசிஎலுடைய ரிஃபைனரியை அமைக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அரசு வழங்க வேண்டும்னு ஆந்திர பிரதேஷுடைய முதலமைச்சர் கோரிக்கையை வைத்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். இப்போது பிபிசிஎலுக்கு 3 ரிஃபைனரிஸ் இருக்குது, மும்பை, கொச்சி மற்றும் 1 மத்திய பிரதேஷில். இப்போ ஆந்திர பிரதேஷ்லையும் அமைக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும்னு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாரு ஆந்திர பிரதேஷுடைய சீஃப் மினிஸ்டர். பிபிசிஎல் இப்போதைக்கு விற்பனை கிடையாதுன்னு ஆயில் அமைச்சர் சொல்லியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். ஹர்தீப் சிங் பியூரி இதை சொல்லியிருக்கிறாரு. 4 ஆண்டுக்கு முன்னாடி அரசு அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க பிபிசிஎல்ல. இப்போ அதை பின்வாங்கி இருக்கிறாங்க போல தெரியுது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல் என்னன்னா, அரசு இப்போதைக்கு பிபிசிஎல்ல விற்பனை செய்வதற்கான எண்ணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்சலஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியுடைய நிறுவனர் சௌரவ் முகர்ஜி 3 செக்டரில் கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறாரு. லாபம் ஈட்டக்கூடிய 3 செக்டர்ஸ் என்னென்ன எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவர் சொல்லியிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் செக்டர், ஆக்டிவ் ஃபார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ செக்டர் மற்றும் மெடிக்கல் டிவைசஸ் அவருக்கு பிடித்த செக்டராக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனி 100 கிளைகளை திறப்பதற்கான எண்ணம் வைத்திருக்கிறாங்க. இந்த நிதியாண்டில் 100 கிளைகளை திறக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. ஜூலை 19ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன். நைகா Q1க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பிஸ்னஸ் அப்டேட். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ க்ரோத் 22% 23% இருக்கும் இயர் ஆன் இயர் பேசிஸ்லன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க நைகா. சென்னை பெட்ரோலியம் அவங்களுடைய டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹55. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை 19ஆம் தேதி. சிக்னேச்சர் குளோபல் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரீ சேல்ஸ் ₹31.2 பில்லியன், இயர் ஆன் இயர் 255% அதிகரிச்சிருக்கு. கலெக்ஷன்ஸ் ₹12.1 பில்லியன், இயர் ஆன் இயர் 102% அதிகரிச்சிருக்கு. கம்பெனியுடைய கடன் $9.8 பில்லியன் இந்த குவார்டர் முடிவில். போன வருட இறுதியில், போன ஃபினான்ஷியல் இயர் முடிவில் பார்க்கும்போது $11.6 பில்லியனாக இருந்திருக்கு. அதை இப்போ குறைச்சிருக்கிறாங்க, $9.8 பில்லியனாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த Q1 முடிவில். மேக்லனிக் கிளவுட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஸ்கேன்ட்ரோன் பிரைவேட் லிமிடெட். அவங்களுடைய ட்ரோனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோனுக்கு டைப் சர்டிஃபிகேஷன் கிடைத்துள்ளதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க மேக்லானிக் கிளவுட். பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆர்விஎன்எல் ரெயில் விகாஸ் நியம்க்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 580, ஸ்டாப் லாஸ் 445க்கு குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை. பிஇஎம்எலுக்கு அவாய்ட் சொல்லியிருக்கிறாங்க பொனான்சா போர்ட்ஃபோலியோ. டாடா ஸ்டீல் Q1க்கான ப்ரொடக்ஷன் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் இந்தியாவுடைய க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 5.25 மில்லியன் டன், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. டாடா ஸ்டீல் நெதர்லாண்ட்ஸுடைய லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 1.72 மில்லியன் டன், இயர் ஆன் இயர் 83% அதிகரிச்சிருக்கு. டாடா ஸ்டீல் யூகே லிக்விட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 0.68 மில்லியன் டன், இயர் ஆன் இயர் 20% விழுந்திருக்கு. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனிக்கு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கிட்ட டாக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. ₹9.54 கோடி பெனால்ட்டியும் சேர்த்து கட்ட சொல்லி டிமாண்ட் வந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க.
இன்ஃபோஎட்ஜ் இந்தியா லிமிடெட் நம்ம naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய கம்பெனி Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் பில்லிங்ஸ் 579 கோடி ரூபாய், போன வருடம் 523 கோடி ரூபாயாக இருந்தது. இக்ளர்க் சர்வீசஸ் பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னவே பைபேக் அறிவித்தது தான். என்ன விலை சொல்லியிருந்தாங்க? 2800 ரூபாய் ஒரு ஷேருக்கு அவங்க விலை நிர்ணயித்திருக்கிறாங்க பைபேக்கு. இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க? எப்போ பைபேக் ஓப்பன் ஆகுது? ஜூலை 9ஆம் தேதி. எப்போ முடிவடையுது? ஜூலை 15ஆம் தேதி. ரிசர்வ்டு கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஈக்விட்டி ஷேர் திரும்ப பெறாங்க. 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருந்தா. ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து 10 ஈக்விட்டி ஷேர்ஸ் திரும்ப பெறாங்க. 409 ஷேர்ஸ் வைத்திருந்தா. பைபேக் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோங்க. ரிசர்வ்டு கேட்டகரினா என்ன, ஜென்ரல் கேட்டகரினா என்ன, இந்த பைபேக் ரேஷியோவை முன்கூட்டியே கணிக்க முடியுமா போன்ற தகவல் எல்லாமே அந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஸ்வான் எனர்ஜிக்கு பை ரெக்கமெண்டேஷன். எதிர்பார்க்குற டார்கெட் 750 780, ஸ்டாப் லாஸ் 600. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? டெய்லி சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு, வால்யூமும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிதானி கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 580 560, ஸ்டாப் லாஸ் 429. பிஇஎல்லுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 380 400, ஸ்டாப் லாஸ் 290. ஹைடெக் பைப்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இவங்க தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணக்கூடிய கம்பெனியாக அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நிதியாண்டு 2024 இது ஒரு அங்கீகாரமாக கருதுகிறாங்க ஹைடெக் பைப்ஸ். மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. தெலங்கானாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கடையுடைய உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு 3 நாட்களுக்கு. இதனால் கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பு 0.38 லட்சம் ரூபாய்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ். டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் அவங்களுடைய புது கடையை திறக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில். இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 373 கடைகள் இருக்குது. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் HDFC செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிறது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. எஸ் பேங்குக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 31, ஸ்டாப் லாஸ் 24. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் ஐநாக்ஸ் விண்டுக்கு பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 186, ஸ்டாப் லாஸ் 150. NLC இந்தியா தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட், அவங்களுக்கு ஒடிசா மாநிலத்தில் கோல் மைன் ஆக்ஷனில் அவங்க வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஷன் பிப்ரவரி மாதத்தில் நடந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நடத்தினது. இப்போ அந்த கோல் மைன் அவங்க கைவசம் வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது அப்டேட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியோடைய கம்ப்யூட்டரில் சில காம்ப்ரமைஸ் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன்சிடென்ட் நடந்ததுனால அதை மட்டும் அவங்க தனியாக கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அதனால் அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் எந்த பாதிப்பும் கிடையாதுன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க NLC இந்தியா. பிசி ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க கம்பெனியுடைய ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு. டாப் 10 டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் ரெலிகார் புரோக்கிங் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. கோல் இந்தியாவுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 5.1%. குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 4.1. ONGC 4.1. குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் ஈல்ட் 4.1. PTC இந்தியாவுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 3.8%. VST இண்டஸ்ட்ரீஸ் உடையது 3.8. HCL டெக்னாலஜிஸ் உடைய டிவிடெண்ட் ஈல்ட் 3.3%. ITC உடையது 3.2%. பவர் கிரிட் கார்பரேஷன் 3.2%. இன்ஃபோசிஸ் உடைய டிவிடெண்ட் ஈல்ட் 2.9%. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் தரப்புல அப்டேட் இருக்குது. பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் 738 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. அதற்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க AA+. அவுட்லுக் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க போல தெரியுங்க. ரேட்டிங் வாட்ச் வித் டெவலப்பிங் இம்ப்ளிகேஷன்ஸ்னு அவுட்லுக் கொடுத்துருப்பதாக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் தற்போது அப்டேட் இருக்குது. வேதாந்தாவுடைய கம்பெனி அவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. 2.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க். டாபர் இந்தியா Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இந்த Q1ல் மிட்லேருந்து ஹை சிங்கிள் டிஜிட் வளர்ச்சி இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸும் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கான்ஸ்டன்ட் கரன்சி பேசிஸில். ஆனால் 2 விஷயங்கள் பின்னடைவாக பார்க்குறாங்க. என்ன 2 விஷயங்கள்? டர்க்கி மற்றும் ஈஜிப்டில் கரன்சி டிப்ரிசியேஷன் நடந்தது ஒரு பாதிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டாபர் இந்தியா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.